சில பேரை நினைச்சாலே, சில பேர் சொல்லுவாங்க, நினைச்சாலே அப்படியே ஒரு மாதிரி கோவமா வருது சார், என்ன பண்றதுனே தெரியல. மனுஷனை நினைச்சுக்கிட்டே இருந்து எனக்கு கோபம் தான் வரும். மனுஷனை ஆமா நினைக்க கோபம் தான் வரும். சில பேருக்கு வீட்டுக்காரர் நினைச்சா கோபம், சில பேருக்கு மனைவியை நினைச்சா கோபம், சில பேருக்கு பிள்ளைங்களை நினைச்சா பயங்கர கோபம், எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க அப்படியே. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. தப்பு எங்க நடந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. நடந்தது என்ன? தப்பான ஆளை தப்பான இடத்துல வச்சனால எல்லாமே தப்பா யோசிக்க தோணுது, தப்பா நடக்குது. சரியான நபரை சரியான இடத்துல வச்சா எல்லாம் சரியா நடக்கும், எல்லாத்தையும் சரியா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, மனுஷன் நினைக்காதீங்க ஒரு நாளும். மனிதனை நம்பி வாழ்வது நம்மை முடமாக்கும், தேவனை நம்பி வாழ்வது நம்மை திடமாக்கும். மனுஷனை நம்பி சில பேர் வாழ்ந்து என்ன ஆயிட்டாங்கனாக்கா முடம் ஆயிட்டாங்க. அவங்க இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்க ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு, அவங்க ஏதாச்சும் செஞ்சாதான் உண்டு, அது பண்ணாதான் உண்டு, அவங்களதான் நான் நம்பி இருக்கிறேன். முடமாக்கிறோம் உங்களை அப்படியே செயல்பட விடாம பண்ணிடும் பிசாசு. மனிதனை நம்பி வாழ்வது நம்மை முடமாக்கும், தேவனை நம்பி வாழ்வது நம்மை திடமாக்கும். ஒரு தேவனை நம்பி நான் வாழ்றேன்ற அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதான் காலை சொன்னேன்ல, பலசாலிக்கும் தைரியசாலிக்கும் உள்ள வித்தியாசம். பலசாலி எதிரி யாருன்னு பார்த்துட்டு மோதலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றவன் பலசாலி. தைரியசாலி யார் தெரியுங்களா? யாருங்க? யார்கிட்ட சண்டை போடணும்? அவரா? சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க என்னங்க அவ்வளவு ஹைட்டா இருக்கிறாரு, அவ்வளவு வெயிட்டா இருக்கிறாரு, ஒயிட்டா இருக்கிறாரு, அவரோட சண்டை போடலாங்க. பரவாயில்ல போடலாம். நான் ஆளை உருவத்தை பார்த்து சண்டை போடுறவன் கிடையாது. எனக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, தில் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய சித்தம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆகையினால அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்த்து மோதுறது இல்ல, அவர் எவ்வளவு பெரியவன் நினைச்சு நான் வாழ்க்கையை நடத்துறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்தை பார்த்தனாலதான் சோர்ந்து போனாங்க. தாவீது வந்தோன்னு கோலியாத்தை பார்க்கவே இல்லை. தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க, கோலியாத்து தெரிறானா? தெரியறானே. ஆனா தெரிஞ்சா கூட அவனுக்குள்ள பயம் இல்ல. அவனும் தெரியறான், அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் அவனோட உயரமா நிக்கிறாரு, என் தேவன். அவர் இருக்கிறபடினால அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில ரகசியத்தை கத்துக்கணும். பிரச்சனையை மட்டும் பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. அந்த பிரச்சனைக்கு பக்கத்துல உங்கள் தேவன் உங்களுக்காக நிற்கிறார் என்று பார்க்கும் பொழுது உங்களோட இருதயம் அப்படியே மகிழ ஆரம்பிச்சிடும். அவர் களத்துல வந்துட்டாருன்னா வெற்றி யாருக்கு தான்? சொல்லுங்க, நமக்கு தான் வெற்றி. கடவுள் நம்ம கூட இருந்தானாக்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் நம்மளோடு இருக்கிறபடினாலே நமக்கு எதிராக நிற்கிறவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருக்கிறவன் கடவுள் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, உங்க கூட தான் கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்காக தான் இருக்கிறாரு அப்படின்ற எண்ணமும் மனநிலையும் எப்பொழுது உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் நீங்க காரியங்களை வேற விதமான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த கண்ணுல குறைபாடு உள்ளவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு அந்த குறைபாடோட கூட பார்க்கும் பொழுது மங்களா தெரியும், ரெண்டா தெரியும், இல்ல அலாலையா தெரியும். டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணி ஐ டிராப்ஸ் விட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு அவங்க திருப்பி பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு வேறு விதத்தை அவங்க பார்க்கறாங்க. பார்த்தது ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு கிளியரா தெரியுது. என்னன்னாக்கா இப்போ கண்ணை கிளீன் பண்ணி கண்ணாடி போட்டுட்டாங்க. அப்ப கோயிலுக்கு நீங்க வரும்பொழுதுலாம் என்ன நடக்குதுனாக்கா, தேவன் உங்களுடைய கண்ணை கிளீன் பண்றாரு. ஹல்லேலூயா. அவங்க கண்ணை கிளீன் பண்ணி வார்த்தை என்னும் அந்த ஆயின்மெண்ட்டை கண்ணில் போடுறாரு. போடும் பொழுது உங்களுடைய கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இந்த விதத்துல இப்ப பார்க்க போறது இல்ல, இப்ப வேறு விதமா பாக்குது. எப்படி பாக்குதுனாக்க, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால வெற்றி எனக்கு தான், நான் தான் ஜெயிப்பேன். வேதமும் அதை தான் சொல்லுது, நம்மை முற்றும் ஜெயம் கொள்ள செய்கிறவராக இருக்கிறார். எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்பயாச்சும் வெற்றி சிறக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது, எப்போதும் வெற்றி சிறக்கிறவர்கள் தான். லாஸ்டா எப்ப நீங்க வாழ்க்கையில வெற்றி அனுபவிச்சீங்க? இருக்கும்யா, அது எப்படி நான் சொல்றது, அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வாழ்க்கையில எப்ப வெற்றி அடிச்சீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசாசு நின்னான்ல உன் காதுல,
சுகமாகாது, நடக்காது, முடியாது, வராதுன்னு சொன்னான். அப்போ கர்த்தர் கூட இருக்கிற, நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். வெற்றி. அல்லேலூயா. ஆமா, வெற்றி எடுத்துட்டீங்க. எப்ப நீங்க அவனை மேற்கொண்டுட்டீங்கனால அப்பவே அது வெற்றி. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதான் செய்தி எடுத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தோல்வியின் விளிம்பில் இருக்கலாம், அல்ல தோல்வியில் மூழ்கி இருக்கலாம், அல்ல தோல்வியின் அருகில் இருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை நான் எந்த இடத்துல இருக்கிறேன்றது இல்ல, நான் யாரோடு இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா, என் கூட ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அவர் என் கூட இருக்கிறபடினால என்னை மரணம் ஒன்றும் செய்யாது, மரணத்தின் தீவிரம் என் மேல் பற்றாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போய் அக்னி சூளையில போடும் பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவங்களை தூக்கி கொண்டு போயிட்டு போட போனாங்க பாத்தீங்களா, அவங்க செத்துட்டாங்களா? தூக்கி கொண்டு போனவன் செத்துட்டான், உள்ள போட்டவனுக்கு உயிரோடு இருக்கிறானுங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. ராஜா பாக்குறாரு, தூக்கிட்டு போனவங்க செத்துட்டாங்களா? ஆமா சார், தூக்கிட்டு போனவங்க செத்துட்டாங்க சார். உள்ள போட்டவனுங்க சார், உள்ள போட்டவனுங்க உயிரோடு இருக்கிறாங்க சார். எப்படா இது சாத்தியமா இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய மகிமை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக முன்னாடியே போய் ஆஜராடுவாரு, உங்களுக்காக முன்னாடியே வந்துடுவாரு. அதான் சொன்னேன், கோயில்ல வந்து ஊழியக்காரங்க வார்த்தையை சொல்லும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லைன்னா கூட தேவனே வந்து ஜாமீன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஜாமீன் எடுக்க ஆள் இல்ல, ஒருத்தன் இல்ல, எல்லாம் எஸ்கேப். தானியேலு சார், ராஜா ஃப்ரெண்டு சார், தானியேலுக்கு ராஜாவே ஃப்ரெண்டு, ஆனாலும் பிரயோஜனம் இல்ல, ஜாமீன் எடுக்க முடியல. ராஜா கால்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பாக்குறான், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி தானியேல் தப்பிக்க வச்சலாமான்ட்டு. ஆனா ஒரு கும்பல் கால்ல இருந்து பச்சை தண்ணி பல்ல போடாம பல்லு விளக்காம வந்து நிக்கிறாங்க ராஜா வாசல்ல. ராஜா, சம்பவத்தை பிடிச்சிட்டோம், குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், தண்டனை கொடுங்க. சரிடா, காலையில தான் விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள என்னடா வந்துட்டீங்க, இது ரொம்ப சீரியஸான கேஸ், நீங்க முதல்ல கீழே வாங்க. பார்த்தா தானியேல், அடப்பாவீங்களா இவனை பிடிச்சி வந்துருக்குறீங்க. சரி பண்றேன்பா, செய்யறேன்பான்ட்டு காலையில மதியம் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இழுத்துனே போறாரு. ஒருத்தனை வீட்டுக்கு போகல சார், ஒரு பையன் வீட்டுக்கு போகல, எல்லாம் வாசல்ல நிக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்க இந்த கம்பெனில போனஸ் டைம்ல பாத்தீங்கன்னாக்க ஓனர் வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பாங்க, துண்டை போட்டு டீயை குடிச்சுக்கிட்டு பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓனர் வந்து எட்டி பார்ப்பாரு, இன்னும் போலையாடா, இன்னும் போகல. யோசிப்பாரு, 8% கொடுக்கறது 9% கொடுத்து தொலைச்சிடலாம், என்ன வீட்டு வாசல் விட்டு போக மாட்டாங்க, 9% கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. அதான் ராஜா பாக்குறாரு, போயிட்டாங்களான்னு. ஒருத்தரும் போகல, அப்படியே உட்காந்துருக்காங்க. தானியேலை யாராச்சும் ஜாமீன் எடுப்பாங்களான்னு பாக்குறாங்க, யாருமே ஜாமீன் எடுக்க வரல. ஆனா ஒருத்தர் வந்தாரு, ஜாமீன் எடுக்க வரல. அல்லேலூயா. ஜாமீன் எடுக்க வரல, அவன் தலையை உயர்த்தும்படியாய் ஒரு தேவன் வந்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல கடைசியில் எழுதப்பட்டிருக்கு, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. அவங்க தூக்கி போட்டது நல்லது, அவங்க தூக்கி போட்டபடினாலதான் தேவன் உள்ள வந்தாரு, தேவன் உள்ள வந்தபடினாலதான் தேவன் அவனை உயர்த்த முடிந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சத்துருக்களை பார்த்து கரிச்சு கொட்டாதீங்க, சத்துருக்களை பார்த்து கரிச்சு கொட்டக்கூடாது. உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான், கையை ஒடிக்கிறாரா காலை ஒடிக்கிறாரா, நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கணும். ஒருத்தனை நாய் கடிச்சிச்சு, இப்ப யார பத்திரமா பாத்துக்கணும் சொல்லுங்க சார்? நாயை பத்திரமா பாத்துக்கணும். நாயை கரெக்டா சாப்பாடு போட்டு அந்த நாய் வேற எங்கேயும் போகாம எத்தனை நாள் அத்தனை நாள் நாயை பத்திரமா பாத்துக்கணும். நாய் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்கு. அந்த நாய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அந்த நாயை கடிச்ச உடனே அந்த நாயை பத்திரப்படுத்துறாங்க. அதே மாதிரி உங்களை ஒருத்த வந்து சீன்றானா, அவனை நல்லபடியா பாத்துக்கணும். அதான் ஏச்சு சொல்றாரு, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அவனுக்கு ஜெபம் பண்ண சொல்றீங்க? டே, அவன் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா ட்ரெஸ் போடணும், அவன் நல்லா சாப்பிடணும், அவன் நல்லா இருக்கணும். ஏன் ஆண்டவரே? அவனுக்கு மேல நான் அவனை உயர்த்தும் பொழுது அவனுக்கு தெரியணும் நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, சத்துருக்கள் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறாங்களா, பயப்படவே பயப்படாதீங்க. ஆமா, இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாட்ரி தான். சில பேர் சத்துருக்களை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதான் காலைல சொன்னேன், பிரச்சனை இல்லாதவன் தேவ மனிதன் அல்ல,
பிரச்சனை இருந்தும் தேவனோடு வாழ்கிறவன் தான் தேவ மனிதன். சார் எனக்கு பிரச்சனையே இல்லை சார். அப்ப நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், தேவ மனுஷனா இல்லையான்னு செக் பண்ணி தான் தெரியும். சார் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சார். அப்ப நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பார்க்கணும். சார் பைபிள் கரெக்டா வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, கோயிலுக்கு போறாரு, ஆராதனையில கலந்துக்கிறாரு, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறாரு, தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை இல்லாமல் வாழ்பவன் தேவ மனிதன் அல்ல, பிரச்சனை இருந்தும் தேவனோடு வாழ்கிறவனே தேவ மனிதன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சத்துருக்களுக்காக நன்றி சொல்லுங்க. அவங்க தான் அவங்களுடைய லாட்டரி சீட்டு. என்னதுங்க? சத்துருக்கள் தான் அவங்களுடைய. ஆமா. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க 2-3 பசங்க சிலுமிசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயா. அவங்களாலதான் என்னால சரியா படிக்க முடியல. அவனை கரெக்டா பாத்துக்கணும், அவனுக்கு டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு போகணும், அவன் தண்ணி கொடுக்கணும் அவனுக்கு. ஏன்? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சீன்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் உங்களை உயர்த்திக்கிட்டே. சார் உண்மைதான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன், பைபிள் நடந்ததை தான் பேசுறேன். ஈசாக்கு போயிட்டு துறவு தோண்டானா. இன்னைக்கு இருக்க ஆளுங்க தான் அன்னைக்கு இருந்திருப்பாங்க போல. குடம் கம்பு எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. என்னடா கேக்குறாங்க, எங்க துறவுங்க? ஏய் கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கண்டா ஜி, எங்க துறவு ஜி. சார் விட்டு போயிட்டாங்க. திருப்பி இன்னொரு துறவு தோன்றாரு. இவன் சொல்லிட்டான் போல போன் பண்ணி, மச்சான் இன்னொருத்த தோன்றான்டா, வந்துடுறேன். டக்குன்னு வந்துட்டான். நல்லதை செய்யறது கூட லேட்டா வருவானுங்க, கெட்டது செய்யறதுக்கு சீக்கிரம் வந்துருவானுங்க. எங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, இதுல டப்புன்னு வந்துருவாங்க. தோண்டி முடிச்ச உடனே சொல்றான், ஜி இதுவும் எங்களது தான் ஜி, இதுவும் உங்கள்தா, போய் தொலைங்கடா விட்டான். அடுத்து போய் தோன்றான், அடுத்து போய் தோன்றான். அவங்க பாக்குறாங்க, டேய் இவன் போற போக்க பார்த்தா ஏரியா ஃபுல்லா துறப்ப தோண்டிடுவான் போல, நிறுத்துங்கடா முதல்ல, அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போறான்டான்னு சொல்றான். அவன் தோண்டும் பொழுது ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட கடவுள் இருக்காருனாக்க நீங்க ரிலாக்ஸா வாழும்படியா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ரிலாக்ஸா இருக்கீங்க? ஆமா, ரிலாக்ஸா இருங்க. ஒன்னும் பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் உங்க வாழ்க்கையில நடக்கல. இன்னும் எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய காரியங்களை வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை அதிசயங்களை எங்க சார் அதிசயங்களை பார்க்கறது அப்படின்றீங்களா? ஒரு ஊழியக்காரு அவருடைய ஆலயத்துல தொடர்ந்து தேவன் கொடுக்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். கர்த்தர் உங்களை இப்படி செய்வார், கர்த்தர் அப்படி செய்வார், கர்த்தர் இதை செய்வார் அதை செய்வார்னு. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே நடக்கல. விசுவாசிகளாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவர் வாயில வட சுடுற கேஸ், இவர்னால பிரயோஜனம் கிடையாது, சும்மா தான் சொல்ற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டானாக்க அவருடைய செய்தியை யூடியூப்ல போட்டான். வார வாரம் பேசுறவர் தான், யூடியூப்ல போட்டான். போட்ட உடனே அந்த செய்தி பல மக்களுக்கு ரீச் ஆகி பல மக்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, பல மக்கள் அவருடைய வார்த்தையின் தாக்கத்தினால அவருக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் அவருக்கு ஆஃபரிங்ஸையும் கிஃப்ட்ஸையும் அமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? யோசிக்கிறானா, இத்தனை வருஷம் இந்த இடத்துல நான் பேசியிருக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் அந்த வார்த்தை ஒரு இடத்துல போய் ரீச் ஆகும் பொழுது அங்க இருந்த தேவன் அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க. வாழ்க்கையில நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கடவுளுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுது ஏதோ சொல்றாங்க, ஏதோ பேசுறாங்க, ஏதோ நடந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது ஆமென் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்யுங்க, செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நாளைக்கல்ல இன்றைக்கே அவர் தலைகீழாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். இந்த மாலை வேளையில் உங்களோடு இடைபடுவாராக. ஒரு வசனத்தை வாசித்து அறிக்கை செய்து விட்டு வார்த்தைகளை கடந்து போகலாம். உபாகமம் 26:19. நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இப்போ அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா.
இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் காரியங்களை செய்ய போகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அதுல முதல் வார்த்தை அவர் நாமம் அதிசயமானவர். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல கை வச்சு 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் மேல கை வச்சு தினந்தோறும் சொல்லுங்க, அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா ஆங்கிலத்துல வண்டர்ஃபுல் அப்படின்னு வருது. அப்படின்னாக்க அதாவது நம்ம கிரகிக்க முடியாத, நம்ம யோசிக்காத சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் யோபு எழுதுறாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நான் கிரகிக்க கூடாத, நான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பார்க்க முடியாத, நான் யோசித்து பார்க்க முடியாத, இது என் வாழ்க்கையில நடக்குமா, இதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய விதத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிற இடம் தான் தேவனுடைய ஆமா. அதாவது இந்த மாலை வெள்ளாட பைபிள் வாசிச்சே இருந்தேன். 2 காரியங்களை கடவுள் அடி பேச ஆரம்பிச்சார். ஒண்ணு, தேவனுக்காக வாழ்கிறவர்கள், இன்னொருத்தவங்க தேவனோடு வாழ்கிறவங்க. அல்லேலூயா. என்ன சார் பெரிய வித்தியாசம் இது ரெண்டுக்கும் அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. தேவனுக்காக வாழ்றது, தேவனோடு வாழ்றது. தேவனுக்காக வாழுகிறவங்க எதை பேசுவாங்க அப்படின்னாக்க, நான் கர்த்தருக்காக இதை செஞ்சேன், நான் கர்த்தருக்காக அதை பண்ணேன், நான் கர்த்தருக்காக இப்படி இருந்தேன் அப்படின்னு பேசுறவங்க யாருனாக்க தேவனுக்காக வாழ்றவங்களாம். தேவனோடு வாழ்கிறவங்க எப்படி பேசுவாங்கனாக்க, இந்த தேவன் எனக்காக தன்னுடைய குமாரனையே சிலுவையில கொடுத்து மரிக்கும்படி செய்து உயிர் தழும்படி செய்து எவ்வளவு பெரிய வேலையை இந்த தேவன் எனக்காக செய்திருக்கிறார். இந்த தேவனுக்காக நான் என்ன செய்தாலும் அது தகும். வலியை பேசுகிறவர்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள், பலியை பேசுகிறவர்கள் தேவனோடு வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. பலியை பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க யாருனாக்க தேவனுக்காக வாழ்கிறவங்க. பலியை பேசுறாங்க பாத்தீங்களா, எல்லா சூழ்நிலையும் சார் நான் என்ன பண்ணாலும் அவர் பண்ண தியாகத்துக்கு ஈடு சார் அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் டாப்ல இருக்கிறாரு. நான் என்ன பண்ணாலும், நான் இதை பண்ணேன், நான் அதை செஞ்சேன், விட்டேன், பண்ணேன், கொடுத்தேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவர் பண்ணதுக்கு ஈடு ஆகவே ஆகாது. வலியை பேசுகிறவர்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள், பலியை பேசுகிறவர்கள் தேவனோடு வாழ்கிறவர்கள். நீங்கள் தேவனோடு வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து மாலை வேளையில இந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். வாழ்க்கை என்பது கேள்விகள் நிறைந்த புத்தகம். ஆமாவே இல்லைங்களா? எத்தனை பேத்துக்குள்ள கேள்வி? கோயில் தான் உட்கார்ந்து இருக்கீங்க, கடவுளுடைய வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கேள்வி உள்ளதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு பிரிண்டரை வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன், பேப்பர் வந்துகிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. பேப்பரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பிரிண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்? உங்க மைண்ட்ல அவ்வளவு கேள்விகள், உங்களை குறித்து, உங்களுடைய சரீரத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வீட்டை குறித்து, அது இது அப்படியே போய்கிட்டே இருக்கு, பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஏன் அவ்வளவு கேள்விகள் நிறைந்திருக்கிறீங்க? வாழ்க்கை என்பது கேள்விகள் நிறைந்த புத்தகம், வேதம் என்பது பதில்கள் நிறைந்த நூலகம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. வாழ்க்கை என்பது கேள்விகள் நிறைந்த புத்தகம், வேதம் என்பது பதில்கள் நிறைந்த நூலகம். லைப்ரரிக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? சரி, படத்திலேயாச்சும் பார்த்திருப்பீங்களா? ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் ஃபுல்லா என்னதான் இருக்கும்? அவ்வளோ புக்ஸ் இருக்கும். அவ்வளோ புக்ஸுக்குள்ள என்ன இருக்கும்? அநேக விதமான கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கும். அதே போல இந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்குமான பதிலை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பைபிளை படிங்கன்னு சொல்றோம். ஏன் பைபிள் படிக்கணும்? கிறிஸ்தவன் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாச்சும் வாசிக்கணும் சார். இயேசுவே சொன்னாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார்ல. அப்படி கிறிஸ்தவனை ஒரு அதிகாரமாச்சும் வாசிக்கணும் சார். ஒரு அதிகாரம் கிடையாது. உங்க மனசுல என்ன 10 கேள்வியா இருக்குது? இல்ல உங்க மனசுல 40 கேள்வி இருக்குதா? 1000 கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற 1000 கேள்விகளுக்கும் தேவன் வேதத்துல பதிலை வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. புத்தகம் முழுவதும் பதில் நிறைந்த ஒரு புத்தகம். இதை படிக்க 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 உங்க கேள்விக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமா.
கேள்விக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய புத்தகத்தை தேவன் கரத்துல கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் அலட்சியத்தோடு செய்யும் எதுவும் பலன் தராது, நீங்கள் லட்சியத்தோடு செய்யும் எதுவும் வீணாகாது. எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? நீங்கள் அலட்சியத்தோடு செய்யும் எதுவும் பலன் தராது. நீங்க அலட்சியமா பண்ணுங்களேன், 1000 காரியங்களை பண்ணுங்க, அலட்சியமா ஒண்ணு கூட பலன் தராது. ஆனால் நீங்கள் லட்சியத்தோடு செய்யும் எதுவும் வீணாகாது. லட்சியத்தோடு இதை நான் செஞ்சு முடிக்கணும், இதை சாதிக்கணும், இதுல நான் கத்துக்கணும், இதுல மேல வரணும், இதுல தேவனுக்காக நான் காரியங்களை பண்ணணும், இதுதான் என்னுடைய லட்சியம், இதுக்காக தான் நான் ஓடுறேன், இதுக்காக தான் நான் வாழ்றேன், இதுதான் என்னுடைய நோக்கம். பவுல் அப்படிதான் வாழ்ந்தார். அந்த மனுஷன் தான் சொல்றாரு, அந்த கிறிஸ்துவனுடைய நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவதே என்னுடைய லட்சியம். அதுக்காகவே ஓடினார் அந்த மனுஷன். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அலட்சியமா நீங்க எது செஞ்சாலும் அது பலன் தராது. நீங்கள் லட்சியத்தோடு செய்கிற எதுவும் வீண். ஆமா, என்ன செய்யறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு சின்ன காரியங்களை கடவுளுக்காக பண்றீங்களா, அதுல ஒரு லட்சியத்தோட பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறீங்களா தேவனுடைய ஆலயத்துல, அது உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப சீரியஸா நீங்க எடுக்கணும் கருத்துல. அதுக்காக நீங்கள் முயற்சிக்கணும், பயிற்சிக்கணும். அது உங்களுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ண முடியுமோ பிரசன்ட் பண்ணணும். ஏன் அந்த இடத்துல நீங்க எப்படி பண்றீங்களோ அதுதான் உங்களை என்ன பியூட்டிஃபை பண்ணி காட்டக்கூடியதாக. ஆமா, நீங்க ஐயா ஒரு பாட்டு பண்ணாங்க. பாட்டு பண்ணும்போது மைக்கு வச்சுட்டு அப்படியே நான் பார்த்தேன், பாட்டு பாடி பார்த்திருக்கேன் ஐயா, ஆனா இப்படி அவ்வளவு டீப்ல போய் பாட்டு பாடினது இன்னைக்கு தான் பாக்குறோம். அப்படி உள்ள போறாரு அப்படியே. ஏன் அப்படின்னாக்க அந்த வார்த்தைகள், அந்த சரணம், அந்த மியூசிக், அந்த காரியங்கள் அவர் அப்படியே உள்ள வாங்கி உள்ளுக்குள்ள இருந்து. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இங்க இருந்து வரணும், ஐயா இங்க இருந்து இப்படி வருது, அப்படியே பாடுறாரு. அது பாடும் பொழுது அது எதை காட்டுதுனாக்க எவ்வளவு உணர்ந்து பாடுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப சின்ன சின்ன காரியங்களை கூட லட்சியத்தோடு பண்ணுங்க, கட்டாயமா அது ஒரு நாள் வீணாகாது, உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வசனத்தை எடுத்து வேகமா வாசிப்போம், கடந்து போகலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களை மேற்கோள் காட்டி பல மாதங்களாக தேவனுடைய வார்த்தையை போதித்து வருகிறோம். சொல்லி சொந்தமாக்குங்கள், கன்ஃபஸ் அண்ட் பொசஸ். சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்மால் உணர முடிகிறது. நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தவறான காரியங்களை சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க பிசாசை ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க. நீங்க கவலையையும் கண்ணீரையும் பயத்தையும் வேதனையும் குழப்பத்தையும் உங்களுடைய டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனையும் நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்க பிசாசை ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க. அவனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்க அவன் என்ன பண்ணுவானாக்க இன்னும் எரியிற எண்ணெய், எரியிற தீயில இன்னும் எண்ணெய எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி. சில பேர் வீட்டுல எல்லாம் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்த உடனே அவர் ஆஃப் பண்ண போறான்னு பார்த்தா அவர் இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணாயில் எடுத்து ஊத்துவார் அந்த இடத்துல. ஆமா, நல்லா சொன்ன, நீ இவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவன் வாழ்க்கையில, அவ்வளவுதான் உங்களுக்கு இன்னும் உச்சத்துக்கு போயிருவாங்க. அடாடாடா நமக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு, இன்னும் பேசுவோம்னு சொல்லி 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் பிசாசு பின்னாடி நின்று ஒரு பயங்கர ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னாக்க அந்த இடத்துல அந்த பிசாசை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கல்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அந்த பிசாசு தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவனாக. ஆமா, கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா தேவன் சொல்லுவாரு, தேவன் உங்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 2 தினத்துல பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது உள்ளத்துல கடவுள் அடி பேச ஆரம்பிச்சாரு. தானியேல் பைபிளை அதிகமாய் படிக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க தேவன் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார். ஹல்லேலூயா. என்னதுங்க? தேவன் தன் பிள்ளைகளை வளர்க்க விரும்புகிறார். சில பிள்ளைங்க வீட்டுக்கு அடங்காம வளரும். அதுவா வளர்றது. நிலத்துல விதைய விதைக்கும் பொழுது களைகளும் என்ன பண்ணுதுங்க, விளைஞ்சு வந்துருது. கதிரை காட்டிலும் களைகள் வேகமாகவும் உயரமாகவும் வளரக்கூடியதா இருக்குதா. அதான் இயேசு சொன்னார், வெட்டும் பொழுது களை அறுக்க 2 கதிர் அறுத்துட போறீங்கப்பா, விடுங்க, அறுப்பு மட்டும் இருக்கட்டும், எப்படியும் அறுத்த பிற்பாடு அதை கட் பண்ணி தூக்கி வெளியில போட்டுடலாம். அப்போ சில பிள்ளைங்க வீட்டுல தானா வளருதுங்க, சில பிள்ளைங்களை பெற்றோர் வளர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவனாக்கா ஆலயத்துல தன் பிள்ளைகள் உட்காரும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வளர்க்கிறாரா. வசனம் படிச்சுக்கிட்டே இருந்தேன்.
ரொம்ப என்னைய பாதிச்சிருச்சு. என்னன்னாக்க, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆமா போஜனம் கொடு அப்படின்னு போட்டிருக்கு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு அப்படின்னு போட்டிருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், போஜனம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, போஜனம்னாக்கா அறுசுவை உணவு. என்னதுங்க அறுசுவை உணவு? எங்க போடுவாங்க? கல்யாணத்துல போடுவாங்க. சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், பாயாசம், அந்த அறுசுவை உணவு அப்படியே அடிச்சு சாப்பிடும் பொழுது இந்த பாயாசத்தை ஊத்தி அப்பளத்தை நொறுக்கி, எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு என்ன பாயாசம் அப்பளம் வரலனாக்கா பெரிய சண்டை. ஏய் நிறுத்துறா, டேய் பாயாசத்துக்கும் அப்பளத்துக்கும் என்ன சண்டை போடுறீங்க? என்ன கல்யாணம் வச்சிருக்கீங்க? ஏய் அவன் பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், பாயாசம் போடுற அன்னைக்கு அப்பளம் பத்தலன்னா என்னடா அது எப்படி ஆகும்? அப்பளத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சண்டை போடுவானுங்க. அந்த அப்பளத்தை அந்த பாயாசத்துல அடிச்சு நொறுக்கி சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் ஆகா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி அறுசுவை உணவு தான் என்னதுங்க போஜனம். உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு இந்த ரோட்ல போற தண்ணி கொஞ்சம் குடிச்சவன் குடுறா குடி, நான் காமா ஸ்மெல் வருது, தாகத்துக்கு இதுவே பெருசு, குடிடா அப்படின்னு மூக்குல பிடிச்சு வாய உள்ள ஊத்தக்கூடாது. என்ன சொல்றானாக்கா, அவன் தாகம் வந்து அவனுக்கு பானம் கொடு. பானம்னா என்னங்க? ஃபண்டாவா? பானம் கொடு அப்படின்னாக்க சோம பானம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ராஜா அப்படியே மதி மயங்கி இருப்பார். அந்த மாதிரி அவன் வந்து தாகமா இருக்கும்போது அவனுக்கு பானம் கொடு அப்படின்றாரு. அப்படின்னாக்க அந்த இடத்துல எந்த கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதை ஒன்ன வாங்கி அவன் கிட்ட கொடு அப்படின்றாரு. நான் யோசிச்சேன், அவனே சத்துரு, அவனுக்கு அறுசுவை உணவு கொடுன்றாரு, அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுன்றாரு. ஜி நானே அறுசுவை உணவு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு போனா பிரியாணி போடுறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ்னாக்க எந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நாக்கெல்லாம் சிகப்பாகுது இல்ல கருப்பாகுது, எந்த கூல்ட்ரிங்க்ஸ் தெரியல, ஆனா அவனுக்கு நீ பெஸ்ட்டா கொடுன்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படின்னாக்க, நீ அப்படி செய்யும் பொழுது நீ யாருன்னு கிடையாது, நான் உன்னை எப்படி வளர்த்திருக்கிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஹல்லேலூயா. ஆமா, நான் எப்படி வளர்த்திருக்கிறேன். என் பசங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு யாருக்காச்சும் சில ஹெல்ப்புகள் பண்ணும் பொழுது அவங்க பண்ணலாம், பட் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டேடி இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற பையன், அவனுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. செய்யுமா, தாராளமாக பண்ணுமா. டேடி நான் எங்கே அதிகமாக அவர் சொல்லிட போகலான்ட்டு அவர் கம்மியாக சொல்லுவா. டேடி நான் ஒரு 1000 rupees, அவங்களுக்கு எவ்வளோ தேவையாம்பா டேடி? அவங்க ஒரு 2000 rupees கிட்ட அந்த பையனோட ஸ்டடீஸ்க்கு. சரி பரவாயில்லம்மா கொடுத்துரு. அந்த இடத்துல கொடுத்துருன்னு சொல்லணும்னா எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னாக்க, தான் கூட படிக்கிற பையன் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஏதாகிலும் உதவி செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது அந்த பையனுடைய அந்த மொத்த தொகையும் அந்த 2000 ரூபாயை கொடுத்துருவான்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த தேவையை கேட்டுட்டு காதை அடைச்சுக்கல, அந்த தேவையை கேட்ட பிற்பாடு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை அந்த குழந்தைக்கு உண்டாகுது பாத்தீங்களா? அந்த குழந்தை அப்படி அந்த பட்ட சீனை பார்க்கும் பொழுது எனக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகுது. என்னன்னாக்க, நல்லா வளர்த்துருக்கணும், நான் வளர்க்கல, அவர் வளர்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ கடவுள் தன்னோட பிள்ளைங்க நடக்கும் பொழுது மண்ணின்னு சொல்றாரு பாத்தீங்களா? சில பேத்துக்குள்ள கோபம். அவரு கடவுள் மனுஷனை வந்து வாழ்ந்து பார்த்தாருன்னா தெரியும் மன்னிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. வாழ்ந்து பார்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. ஹலோ, வாழ்ந்து பார்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் தான் சொன்னாரு. பேதுரு வந்து கேட்கிறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கட்டும்? 7 முறை அப்படின்னு கேட்கிறான். மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கான் போல. 6 தடவை மன்னிச்சுட்டான். இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன், அடுத்த தடவை சிக்குனாக்க செத்தாண்டாவன். அந்த மைண்ட் செட் தான் வந்து இயேசு கிட்ட கேட்கிறான். இயேசுக்கு தெரியாத அவன் எந்த மைண்ட் செட்ல வந்து கேட்கிறான்ட்டு அவன்கிட்ட சொல்றாரு, 7 முறை மாத்திரம் அல்ல 7 70 முறைன்றான். அப்படியே சாஞ்சவன் தான். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க வெளியில. என்னாச்சு, எத்தனை தடவை மன்னிக்கலான்னு கேட்டா 7 தடவை சொல்லுவான்னு பார்த்தா 7 70 தடவை சொல்றாரு அவரு. ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? நீ எத்தனை முறை மன்னிக்கிறியோ அத்தனை முறையும் உன்னை அவர் எப்படி வளர்த்திருக்கிறாரு அப்படின்றத காட்டுற. ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்கும் பொழுது அந்த தகப்பன் பாக்குறாரு, ச்சே அவனை வேதனைப்படுத்தினவன், குற்றப்படுத்தினவன், காயப்படுத்தினவன், அவனை அவர் மன்னிக்கிறான்னு சொல்லும் பொழுது என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கேன் பாரு. எப்படி நல்லா வளர்க்க முடியும்? நீங்க வேதத்தை படிக்க படிக்க படிக்க, கோயில்ல வந்து செய்தி கேட்க 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 தேவன் உங்களை வளர்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கோயிலுக்கு வரணும்.
கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து ரொம்பவும் அலாட்டா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்? அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் தேவன் உங்களை வளர்க்க கூடியவராக இருக்கிறார். நீங்களாம் வளர்ந்துகிட்டு வர்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல. அதை நான் உணர்றேன். வளர்ந்துகிட்டு வர்றீங்க. உங்களுக்குள்ள அநேக மாற்றங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறாரு. நிறைய பேர் நிறைய விஷயத்துல மாறிட்டீங்க. இன்னும் நிறைய மாற்றங்களை தேவனுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறாரு. அவர் தேவன் வளர்க்கிற அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது தனியா தெரிவாங்க. எப்படி தெரிவாங்க? தனியா தெரிவாங்க. அவங்களாம் தேவனுடைய பிள்ளைங்க. எப்படி சொல்றீங்க? அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியுது. அவங்களாம் தேவனால் வளர்க்கப்பட்டவர்கள். வெளியில போகும்போது சொல்லணும். அநேக எந்த சபைக்கு போறீங்க நீங்க? கிறிஸ்துவின் விடுதலை என்னது? கிறிஸ்துவுக்குள் விசுவாச போர்டு இருக்குதா? போர்டு கிடையாது. நாங்க எப்படிங்க கேட்டு வர்றது? நாங்க அந்த இடத்துல வந்து நீங்க கிறிஸ்துவில் விசுவாச ஐக்கியன்னு கேளுங்க. அங்க எல்லாரும் காட்டுவாங்க. அந்த சபை என்னன்னு தெரியும். அங்க உள்ள வந்து நீங்க பாருங்க. அங்க வந்து நீங்க ஒரு நாள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னாக்க அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ட்டு உங்களுடைய கேரக்டர் வெளியில போய் பேசணும். ஹலோ, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஏன் அந்த பக்கம் மட்டும் நான் வரவே கூடாது, நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி இருக்க கூடாது. இந்த சர்ச்சுக்கு போறீங்க? இயேசு இந்த பூமியில வந்தப்போ யோவான் ஸ்நானன் கூட சீசர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க அப்படியே நைஸா வந்து இயேசுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. இயேசு கிட்ட வந்தோம்னா இயேசுனுடைய காரியத்தை பார்த்துட்டு இயேசு கேட்கறாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள் அப்படின்னாரு. கூட போனவங்க அங்கேயே தங்கிட்டானுங்க. என்னடா அவர்கிட்ட வந்து சீசர் என்னடா இங்க வந்து தங்கிட்டீங்க? ஜி, அவரு உங்களை அறிவிக்கிறதுக்கு வந்தவரு. நீங்க தான் இந்த உலகத்தின் ரட்சகரு. அவருடைய வேலையை அவர் முடிச்சுட்டு போறாரு. அடுத்து உங்க கூட தான் இங்க ஜர்னி இருக்குது. ஹல்லேலூயா. உங்க கூட வந்த ஒருத்தர் ஒரு நாள் வந்துட்டாங்கன்னாக்க உட்கார்ந்துடணும் அப்படியே இந்த இடத்துல. அப்படிப்பட்ட கேரக்டரா உங்களை தேவன் வளர்க்க விரும்புகிறார். சோ இந்த மாலை வேளையில சொல்லி சொந்தமாக்குங்கள். சொல்லும் பொழுது என்ன நடக்குது? காரியம் மாறுது சார், காரியம் மாறுது. நீங்க வேணா நினைக்கலாம் எதுவுமே நடக்காம இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் சொல்ல சொல்ல காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் என்றால் வார்த்தையை பேசுகிறவர். தேவர்கள் என்றால் வாக்கு தத்தத்தை. கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கடவுள் ஓனா கிரியேட் பண்ணி பேசுவாரு. நீங்க அவர் கிரியேட் பண்ணத பேசுவீங்க. வைரமுத்து பாட்டு எழுதுவாரு. நீங்க அந்த பாட்டை படிக்கலாம், பாடலாம், மாத்தி பாடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த ஒரிஜினல் யாருது? அவருடையது. அதே போல கடவுள் தேவன் பேசுகிறவர். தேவர்கள் வாக்கு தத்தங்களை பேசுகிறவர்கள். அப்பனா தேவன் சொன்னதை பேசுறவங்க தான் தேவர்கள். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுல எப்படி பேசுறீங்க? நண்பர்களிடத்துல எப்படி பேசுறீங்க? வேலை ஸ்தலத்துல எப்படி பேசுறீங்க? கடவுள் பேசுனதை பேசுறீங்களா? இல்ல நீங்களா ஓன் டியூன் போட்டு நீங்களா யோசிச்சு பேசுறீங்களா? நீங்க என்னத்தெல்லாம் உங்க சுயமா என்னத்தெல்லாம் பேசினாலும் அது எல்லாமே பாவம் தான் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மட்டும் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகள் காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களாம் யாருங்க? தேவர்கள். தேவர்கள் அப்படின்னாக்க தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுகிறவர்கள். அதான் நீங்க செய்தி எடுத்து வந்திருக்கிறேன். என்னன்னாக்க வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் கேள்விகள், வேதத்தின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பதில்கள். வாழ்க்கையில தேவைகள் இருக்கா? எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கு? அவங்க 2 பேத்துக்கு என்னப்பா சிந்தனை சிற்பி மாதிரி 2 பேருக்கு கை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க. தேவைகள் இருக்கா இல்லையா? காலேஜுக்கு சீட்டு கிடைக்கணும்ல, காலேஜ் கிடைக்கணும், காலேஜில் போய் சேரணும், எவ்வளவு காரியங்கள் இருக்குது. நம்ம ஏனோ ஐயாக்கு அவருக்கு அநேக தேவைகள், நம்ம ஐயாக்கு அவருக்கு நிறைய தேவைகள். இந்த பால்ராஜு கேட்டாக்க அவனுக்கு அவ்வளவு தேவைகள் வச்சிருக்கிறான் அவன். சோ அவ்வளவு பேர் அவ்வளவு தேவைகளோடு இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் கேள்விகள், வேதத்தின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பதில்கள். அப்ப உங்க கையில வச்சிருக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஆன்சர் புக். என்னதுங்க? ஆன்சர் புக். ஒரு குழந்தைய எக்ஸாமுக்கு 10வது படிக்கிற பையன் எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்பிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு அவங்க கிட்ட புக்கையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாயெல்லாம் பல்லு. உள்ள போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவான். என்ன தெரியுங்களா? கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு தேவையான புக்குடைய ஆன்சர் புக்கையும் என் கையில கொடுத்து எக்ஸாம் எழுத சொல்றாங்களே அப்படின்ட்டு லா 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 அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே எழுதுவான். ஏன்? அந்த புக்கை படிச்சிருக்கிறான்ல. இப்ப இந்த கேள்விக்கு என்ன 3வது சாப்டர்ல வருது, 4வது கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அப்படின்னாக்க ஆன்சர் ஷீட் கையில, ஆன்சர் புக் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப அவனுக்குள்ள பயம் இருக்குமா? வேர்க்குமா?
ஒன்றும் நடக்காது, ரிலாக்ஸாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கையில கொடுத்துருவான். அப்படிதான் கடவுள் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் கேள்விகள், வேதத்தின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பதில்கள். பதில எழுதி கையில கொடுத்துட்டாரு. இந்தப்பா புக் வச்சுக்கோ. ஆண்டவர் இது எதுக்கு ஆண்டவர? இதுல ஆன்சர் இருக்குதுப்பா. உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல, அந்த கேள்விக்கான பதில் இதுல இருக்குது. இதை எடுத்து நீ கண்டுபிடிச்சுக்கோ. நான் சின்ன பிள்ளை 8வது படிக்கும் பொழுது எனக்கு ஹிந்தி சரியா வராது. ஹிந்தி ஆமா, ஆனா ஒரு சப்ஜெக்ட் கட்டாயம் உண்டு. 13 சப்ஜெக்ட் வைப்பானுங்க எக்ஸாம் அப்போ. ஹிந்தி சரியா வராது. எப்படி வராது அப்படின்னாக்க, இந்த கேள்விக்கு இதுதான் பதிலே தெரியாது. அப்ப நான் யோசிச்சு பாருங்க. வீம்புக்குனால ஒரு மிஸ் வந்தாங்க, பேப்பரை பார்த்தாங்க, ஒண்ணுமே எழுதல. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் பார்த்தேன், சரி இவங்களும் எழுதி கொடுத்துருவாங்க போல அப்படின்ட்டு, இந்த ஹிந்தி புக்கு இதை வச்சு அந்த கேள்விக்கு பதில் எழுதுனாங்க. புக் அவன் கையில கொடுத்துட்டேன். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த புக்கை எடுத்துட்டு போங்க. இது உதவி கிடையாது, இது உபத்திரவம். ஏன், என்ன கேள்வியே படிக்க தெரியாதவங்கிட்ட பதிலுக்கான புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா நான் எந்த கேள்விக்கு எதை வச்சு எழுதுறது? இது யாரு அப்படின்னு கேட்டாக்க, அது யாருன்னு படிக்க தெரிஞ்சதுன்னா அதுக்குரிய பதில் எடுத்து எழுத முடியும். அப்போ இந்த பைபிளையே படிக்கலனா வாழ்க்கையில கேள்விகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், பதில்கள் குறைந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நீ வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ கேள்விகள் குறைந்து கொண்டே இருக்கும், துதி அதிகமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. புலம்பல் குறைஞ்சிரும், புலம்புறது குறைஞ்சிரும். எங்க புலம்பல் இருக்குதோ அங்க தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சிம்டம்ஸ். அப்ப நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, ஆன்சர் புக்கு கையில இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. கடவுள் என்கிட்ட ஆன்சர் சீட்டை கொடுத்திருக்கிறாரு. கையில இருக்கிற பைபிள் எவ்வளவு விலையேறப்பட்டது தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் காரியங்கள் அடுத்தடுத்து வரப்போகிறதோ அதற்குரிய பதிலையும் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இந்த தேவன் எப்படிங்க துதிக்காம இருக்க முடியும்? இந்த தேவன் எப்படிங்க ஆராதிக்காம இருக்க முடியும்? இந்த தேவனுக்கு எப்படிங்க நன்றி சொல்லாம இருக்க முடியும்? எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில கொடுத்தது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விக்கான பதிலையும் எழுதி என் கரத்துல கொடுத்திருக்கிறார். அப்புறம் அந்த பைபிளை நான் படிக்கும் பொழுது, அந்த ஆன்சர்ஸ் எனக்கு தெரியும் பொழுது, என் வாயை திறந்து சொல்ல 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 தேவன் காரியங்களை மாற்றக்கூடியவராக. ஆமா, இப்ப புரியுதுங்களா எதுக்கு பைபிள் படிக்கணும்ட்டு? ஆமா, பைபிள் படிச்சீங்கன்னா தான் கேள்வி தெரியும், பதில் உங்களுக்கு தெரியும். பதில் தெரிஞ்சிருச்சுனாக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்வியும் நீங்க ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, அதுல இருந்தா கடந்து போக போறேன். சங்கீதம் 1:2. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து ஃபர்ஸ்ட் பிரியமா இருக்கணும். இரண்டாவது அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாய் இருந்து, கடவுளுடைய வேதத்துல முதலாவது பிரியமா இருக்கணும். என்ன இருக்கணுங்க? ஆமா, பிரியமா இருக்கணும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிசையர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. டிசையர் அப்படின்ற வார்த்தை என்னன்னாக்க, சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த சில ட்ரீம்ஸை பார்ப்பாங்க, கனவு காண்பாங்க. என் வாழ்க்கை இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் வாழ்க்கை இப்படி இருந்தா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும், இது கிடைச்சிருந்தா, இது நடந்திருந்தா, இது என் வாழ்க்கையில வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என் வாழ்க்கையில. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கனவுல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த கனவுல பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய நீங்க எப்பொழுது வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை தேவன் உங்களுடைய டிசையரா மாத்திருவார், விருப்பமா மாத்திடுவார். சில பேர் கனவு மட்டும் கண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கனவு நல்லா காண்பாங்க, காலைல எந்திரிச்சோன்னா பல்ல விளக்கி குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்க கனவு வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அது நம்ம வாழ்க்கையில என்னத்த நடக்க போகுது? ஆனா ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல கனவுகள் வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், தேவன் உங்களோடு கூட பேச இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்ப நல்ல கனவுகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குதோ அப்பவே அது எதை காட்டுதுனாக்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுதான் கனவு காட்டுது. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க கரெக்டா வேதத்தை வாசிச்சு, கரெக்டா ஜெபிச்சு, கரெக்டா கர்த்தரை துதிச்சு, கடவுளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் தப்பான கனவுகளை ஒரு நாளும் கொடுக்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கனவு கொடுத்தாராம். சில ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, கனவு கொடுத்தாரு, குழியில போடுவேன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குறாரு. கனவு கொடுத்தாரு, அடிமையா வித்து போடுவேன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்றேன்,
கனவை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த கனவு ஒருத்தனுக்கு வருகிறது என்றால் அவனுடைய லைஃப் எப்படி இருந்தா தேவன் அப்படிப்பட்ட கனவை கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களோ. இருக்கீங்களா? கடவுளோடு கூட ஒரு மனுஷன் இணைந்து நடக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தையை படிச்சு கடவுளோடு இணைந்து நடக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் அவனுக்கு கனவாக கொடுக்கிறார். அந்த கனவு அவன் லைஃப்ல வந்த உடனே, அந்த கனவு வந்த உடனே அந்த கனவை அழிக்கிறதுக்கான ஒருத்தன் வேலை செய்ய, அதான் சொன்னேன், உங்க சத்துருக்களை கரெக்டா பாத்துக்குங்க. அவனுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஆளு, அவனுக்கு தான் நம்மளுடைய கீ. அவங்களை வச்சுதான் தேவன் காரியங்களை பண்ணுவாரு. அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அது நடக்காது வாழ்க்கையில. அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதற்கு எதிராய் தேவன் உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பை குறிச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, தலையில்லாத உடலு முண்டம், மூளை இல்லாத தலை தண்டம். யோசேப்ப தேவன் அந்த எகிப்து தேசத்துல தலையா மாத்தினாராம். தலையா மாத்திட்டாரு. இப்ப தலையா இருக்கிறது விஷயம் கிடையாது. இப்ப தலைக்குள்ள இருக்கிற மூளையா மாறணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பார்வோனு அந்த எகிப்து தேசத்துக்கு தலை. இந்த யோசேப்பு யாருங்க? பார்வோனுடைய, சொல்ல மாட்டீங்களா? யாரு? கடையில போய் ஆட்டு மூளைன்னு கேக்குறீங்கல்ல, ஆட்டு மூளை கொஞ்சம் கொடுங்க, பையனுக்கு நல்லா பிடிக்கும், சாப்பிட்டா அப்படியே வறுத்து கொடுக்குறேன். அங்க போய் அவளை கத்துறீங்க, அவன் காதுல விழுகாத மாதிரி வெட்டிக்கிட்டே இருப்பான். மூளை மூளை, அவன் பாப்பா யார சொல்ற மூளை மூளைன்ற, ஆட்டு மூளை கொஞ்சம் போடுங்க, பையனுக்கு ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். அங்க போய் கத்துறீங்களா மூளை கொடுன்னு சொல்லிட்டு. இங்க ஊழியக்காரு கேட்கிறாரு, சொல்றீங்களா வாயை திறந்து? எகிப்து தேசத்துக்கு பார்வோன் தலை, யோசேப்பு யாருங்க? யோசேப்பு யாருங்க? யோசேப்பு மூளை. தலை இல்லாத உடல் முண்டம், மூளை இல்லாத தலை தண்டம். பார்வோனை சும்மா தான் வச்சிருந்தார். யூடியூப்ல வர போடுறீங்க. மதிப்பிற்குரிய மறந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்யும் பொழுது அவங்க மேல கேச போட்டானுங்க. இப்ப இந்த அம்மா பார்த்தாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் யாருனாக்கா விஷ பாம்புகள். இப்ப அந்த இடத்துல யார வைக்கணும்னாக்க ஒரு முயலை உட்கார வச்சாதான் வேலைக்கு ஆகும். கூப்பிடுறோம் அவரை, ஓபிஎஸ் ஐயா கூப்பிடு. அவரும் தங்கமான மனுஷன், அந்த அம்மா சொல்றது அப்படியே செய்யக்கூடிய மனுஷன். அதனாலதான் ஆட்சியில் இருந்தாரு, முதலமைச்சர் பேரும் அவருக்கு கிடைச்சிச்சு. அவரை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அவர் யாருனாக்கா தலை. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற மூளை யாரு? அந்த அம்மா வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ஆட்சி பண்ணாங்க. அப்படிதான் எகிப்து தேசத்துல பார்வோன் தலையா இருக்கிறான். அந்த தலைக்குள்ள இருக்கிற மூளை யாரா இருந்தாருங்க? யோசேப்பு. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், நீங்க கடவுளை அறிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, கடவுள் கிட்ட பிரியமா இருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தலையாக மாத்துவாரு. இதுதான் லைஃப் போல நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க அடுத்து மூளையா மாத்துவாரு. ஹலோ, இருக்கீங்களா? அதான் சொன்னேன், அந்த ஆராதனை அந்த பாட்டு பாட்டு இருக்கும் பொழுது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. ஏன்? ராஜா மாறினாலும் மூளை, தேவன் ஒரு மூளையை கொடுத்திருக்கிறாரு. தானியேல மூளையா வச்சிருந்தாரு கடவுள். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்னாக்க, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு சாதாரண அவர் பாப்பாரு, இந்த இடத்துல உன்னை கொண்டு போனதே தப்பு, முதல்ல அங்க தூக்க ஒண்ணு. எங்க போனாலும் ஆண்டவரே நான் சாதாரண இடத்துல, எதுக்கு சாதாரண இடத்துக்கு கொண்டு போனாரு? உன்னை தூக்கிறதுக்கு தான் சாதாரண இடத்துக்கு கொண்டு போனாரு. உன்னை அங்கேயே வச்சு சமாதி பண்றதுக்கு கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப எந்த இடத்துல நீங்க போனாலும் சாதாரண இடத்துக்கு தான் போகணும்னா உங்களை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சிட மாட்டாங்க. வாங்க உட்காருங்க சேர்ல, அப்படியே சொல்லுவாங்க. கொண்டு போற இடத்துல சாதாரண இடத்துல தான் அவங்களை கொண்டு போவாங்க. ஆனாலும் சாதாரண இடத்துல உங்களை கொண்டு போனாலும் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, இருக்கீங்களா? அதான் சாமுவேல் சொல்றாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க. எந்த இடத்துல நீங்க போயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு இடம் தான் கிடைக்கும், ஒரு சின்ன ஒரு போஸ்டிங் தான் கிடைக்கும், ஒரு சின்ன வேலை தான் கிடைக்கும். அதுல நீங்க எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்றீங்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, உங்களோட யார் இருக்கிறான்றது முக்கியம். நான் என் கூட கடவுள் இருக்கிறாரு. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க, கடவுள் இருக்கிறாரியா? கொஞ்ச நேரத்துல தூக்குறானுங்க. அடிமையா வித்து போட்டானுங்க, கடவுள் இருக்கிறாரியா?
வீட்டுல மேல கொண்டு வந்தாரு. பொய் கேச போட்டு ஜெயில தன்னானுங்க. கடவுள் இருக்கிறாரியா? எகிப்து தேசத்தினுடைய உயரத்துல தேவன் கொண்டு போய் வச்சாரு. யோசேப்பு போத்திபாண்ட வீட்டுல இருக்கும் பொழுது குத்திக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன பண்ணாங்க? வேலைக்காரன் குத்திக்கிட்டே இருந்தாங்க. அவனை உயர்த்தி மேல கொண்டு போயிட்டு இருக்கிறது. அடிமை, எபிரே அடிமை, அவனை கடவுள் உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவனை குத்தி 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 இருந்தாங்களா. எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் அவனை கொண்டு வந்து உட்காரும் பொழுது குத்துனவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? குத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? குத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு, அவங்களை எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கும்படி தேவன் செய்ய முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. கட்டாயமா செய்வார். எப்படி செய்வாரு? நீங்க அந்த தெய்வத்தை எப்படி உணர்றீங்க, தெய்வத்தை எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி அவர் மேல பிரியமா இருக்கிறீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அந்த வேதத்துல பிரியமா இருக்க இருக்க தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே வசனத்துல வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபர்ஸ்ட் பிரியமா இருந்தீங்கன்னா தான் உங்களால தியானமா இருக்க. ஆமா, பிரியமா இல்லாம நீங்க தியானமா இருக்க முடியாது. சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு பைபிளை ஃபுல்லா வாசிக்கிறதே கிடையாது, பைபிள் மேல ஒரு ஆசை கிடையாது, பைபிள் மேல ஒரு தாகம் கிடையாது, ஒரு பசி கிடையாது. சில ஒரு ஊழியக்காரர் குறித்து கேள்விப்பட்டேன். அவர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரா, பக்கத்துல பைபிள் இருக்குமா. சாப்பிட்டு வரான் பைபிள் இருப்பாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், படிக்க சாப்பிடும்போது கூட பைபிள் வாசிப்பீங்க. அந்த பைபிள் இந்த சாப்பாடு வந்து டேஸ்டா இல்ல, மனைவி உப்பு போட மறந்துட்டாங்க. ஹலோ, ஆமா, எப்ப உப்பு போடுற மனைவி இன்னைக்கு உப்பு போடல, ஆனா பக்கத்துல பைபிள் வச்சு படிச்சுட்டே சாப்பிடுறாரு. மனைவி கிச்சன்ல இருந்து எட்டி பாக்குறாங்க, வாயில வச்சா உப்பே இல்லை, இந்த மனுஷன் என்ன சொல்ல போறாரோ எட்டி பாக்குறாங்க. பார்த்தா இவர் சாப்பிட்டுக்கிட்டே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, ஆனா வேதத்துல என்ன இருக்கு சொல்லுங்க. அவன் கடவுள் என்ன சொன்னாரு? இந்த உலகத்துக்கு உங்களை வெளிச்சமா வைக்கிறேன், இந்த பூமிக்கு உங்களை உப்பா வைக்கிறேன். இப்ப இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா உப்பு இருக்குது. இப்ப இந்த வசனத்தை படிக்கிறாங்க, படிக்கும் பொழுது ஒரு வாய் எடுத்து சாப்பாடு வைக்கிறாரு, வாயில உப்பு இல்ல, ஆனா இந்த வசனத்துல என்ன இருக்குனாக்கா சாரம் இருக்கு. இப்ப இதை படிச்சுட்டு இதை சாப்பிடுறாரு. மனைவி பாக்குறாங்க, என்ன மனுஷன் அவரு, உப்பே இல்ல, அதை கூட சாப்பிடுறாரு. யோசிச்சிருப்பாரு போல, நம்ம திட்டுறதுனால சொரணை இருக்கக்கூடாதுனால உப்பு போடணும் விட அப்படியே சாப்பிடுறாரு போல, பரவாயில்ல கொஞ்சம் உப்பு போடாமே சாப்பிடட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது சார். நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த வேத வசனம் அதுவும் ஒன்னோடு ஒண்ணு இணையும் பொழுது அந்த லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரியமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரியமா இருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? வீட்டுக்கு பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமா, பெரிய படிப்பாளி மாதிரி பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறது. மேதாவி மாதிரி பேப்பர் படிக்கிறது, பஸ் கொண்டு போய் பேசஞ்சரோட கம்மால தள்ளுறது. அதே போல சில பேர் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பையன் அப்படிதான் புக்கை படிச்சுட்டு இருக்கிறான். அப்பா வந்து என்னடா படிக்கிறேன்னு கேட்டுக்கிறான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு நேரா இருக்கு புக்கு. டேய், என்னடா புக்கை தலைகளை வச்சிருக்கிற? அப்பா நீங்க வந்தோன்னு நீங்க பார்க்கணுன்றதுக்காக திருப்பணம்பா. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சில பேர் பைபிளை படிக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறது இல்லை. ஆனா நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கத்திரன் மேய்ப்பரா இருக்க தாட்சி அடைய கொஞ்ச நேரம் அது மூடி வைக்கட்டும், பாயில் ஆகட்டும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களுக்கு கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை என் வாழ்க்கையில நடக்கும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. அதுக்குள்ளே வெந்துடும். சில பேர் யோசிக்கிறாங்க, நாங்க சமையல் பண்றதுக்கு, எனக்கு சமையல் பண்றதுக்கு டைமே தெரிய மாட்டேங்குதுங்க. முதல்ல நான் இங்க இருந்து எங்க ஆபீஸ்க்கு கிட்டத்தட்ட டி நகருக்கு போகணும். ஒரு மணி நேரம் டிராவல். டிராபிக்ல டென்ஷன், மத்த பேரை கசஞ்சு கொட்டிக்கிட்டு இடிக்க, ஒருத்தனை போட்டு இடிச்சு, அவன் என்னைய போட்டு இடிச்சு, டிராபிக் போலீஸை திட்டி, பஸ்ஸுக்காரனை திட்டி, அந்த ஆபீஸுக்கு போய் சேர்றதுக்குள்ள அப்படியே தோண்டு போயிட்டு அது வேலைக்கு வரணுமாடா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேனாக்க, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க கத்துக்கிட்டேன். அதனால வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது பேக் எடுத்து மாட்டின உடனே இன்னைக்கு என்ன வசனத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour நான் பிளான் பண்ணிடுவேன். அந்த 1 hour பைக்ல ஏறி உட்காந்து கத்தரை துதிச்சு அந்த வசனத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன் பாருங்க. அந்த தூரம் ரொம்ப தூரம் மாதிரி தெரியாது. ஐயோ, ஏன்னா அதுக்குள்ள பொர்ஷாக் வந்துருச்சா, அதுக்குள்ள மவுண்ட் ரோடு வந்துருச்சா, அதுக்குள்ள டி நகர் வந்துருச்சா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தாக்கா டிராபிக்ல போறதை விட சீக்கிரமான டைம்ல உள்ள போயிடுறேன். என்னன்னாக்க அவருடைய வசனத்தை தியானிக்க 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 அன்பு கூற தேவன் கடினமான காரியங்களை தேவன் லகுவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, சமையல் பண்ணும்போது பைபிளை படிச்சுட்டே சமையல் பண்ணுங்க.
யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, கிழிஞ்சிச்சு ஒரு நல்ல நாள்லயே தில்ல நாயகம். இதுல சபை பைபிள் படிச்சுக்கிட்டே சமையல் பண்ணாங்கன்னாக்கா வல்லங்கன மாதிரி தான். இன்னைக்கு கிடையாது. பைபிள் படிச்சுக்கிட்டே சமையல் பண்ணி பாருங்க. அந்த சமையல் நீங்க முன்பு பண்ணினதை விட மிக சிறப்பான டேஸ்டை கொடுக்கும்படி தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வேதத்தின் மேல அன்பு இருக்கிறது, லவ் பண்றது, டிசைரா இருக்குது. கர்த்தருடைய வேதத்தின் மேல, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பிரஸ் பண்ணி சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். தியானம் அப்படின்னு உலக பிரகாரமா தியானம் அப்படின்னாக்கா என்னன்னாக்க, உங்களுடைய மனசை ஒரு நிலை. இப்போ உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தியானத்துக்கு போறீங்கன்னாக்கா அந்த தியானத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னாக்க, முதலாவது உங்களுடைய பிரச்சனைகளை மறந்துடுங்க, உங்களுடைய வீட்டு காரியங்களை மறந்துடுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, கண்களை மூடி ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து, இப்ப நீங்க உங்க மனசை ஃபர்ஸ்ட் ஒருநிலைப்படுத்துங்க. பிரச்சனை எல்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க மனசு தான் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தி சமநிலையில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக யோசித்து செயல்படக்கூடியவங்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னு சொல்லி அவங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அவங்க காலையில போய் உட்கார்ந்து தியானத்தை கற்றுக்கொள்கிறாங்க. அந்த தியானம் முடிச்ச பிற்பாடு அவங்க உங்கள்கிட்ட கேட்டு பாக்குறாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் ஆஸ்வாசமா ஃபீல் பண்றேன், ரிலாக்ஸா இருக்குது, அந்த பிரச்சனையை என்னால மேற்கொள்ள முடியும், அந்த காரியங்களை என்னால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. சரி, போயிட்டு வாங்க, தொடர்ந்து நீங்க வாங்க, தியானத்துக்கு கட்டாயமா மாத்த முடியும். தியானம் முடிச்சிட்டு வெளியில பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி போகும்பொழுது ஒருத்தன் இடிச்சிட்டான், தெரியாம ஒருத்தன் இடிச்சிட்டான். அப்படியா இருப்பீங்க? கண்ணை படுதில வச்சுட்டு வந்தேன். வீட்டுல சொல்லிட்டு வந்தியா இல்லையா? இல்ல, சொல்லிட்டு தான் வந்தேங்க. ஏய், சொல்லிட்டு வந்தேன், சொல்லிட்டு தான் வந்தியா? ஒருத்தர் கேட்கறானே, ஆட்டோ வேணுமானே? இல்ல வேணாம்பா, நான் கம்மி தானே, சுடுகாட்டுக்கு போகணும், 50 ரூபா கொடுங்கண்ணே. ஏய், ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க 50 ரூபா கொடுத்து சுடுகாட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுருவீங்க போலயே. என்னாச்சு? தியானம் பண்ற இடத்துல ஒரு நிலையா இருக்குது, வெளியில வந்த உடனே பல நிலையா இருக்குது. பலதரப்பட்ட கிறுக்குகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. வண்டி ஓட்டுறத பார்த்தனக்க நேரா வர்றான். டேய், நீ அந்த பக்கம் போகணும்டா, இருக்கணும் ஜி, உங்களுக்கு இடிக்கல. ஓ, அவனா நீ? பக்கத்துல கட்டடிக்கிறான். ஆக்சுவலி அவன் அந்த பக்கம் போகணும், ஆனா நேரா வர்றான். நாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்டா இடிச்சுனான்னு கேட்கிறான். இவங்கிட்ட எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்தி பேசுறது? கண்ணை மூணு வச்சுக்கலாம், நம்மள வண்டியோட தூக்கி தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். அப்ப தியானம், உலகம் கற்றுக் கொடுக்கிற தியானம் அந்த இடத்துல நல்லா இருக்கும். அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாக்கா என்னவா இருக்கும்? சமநிலையா இருக்காது, ஒரு நிலையா இருக்காது. பிரச்சனை, போராட்டம், சண்டை, அது இது, மறுபடியும் கட்டி பரலு உருளு, அது இதுன்னு ஒரே கலவரியா இருக்குது. ஆனா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இப்ப கர்த்தருடைய வேதத்தில் எப்படி தியானமா இருக்கிறது? உலகத்துல தியானத்துக்கு பணத்தை கட்டி தியானத்துக்கு போனா அந்த ரூமுக்குள்ள மட்டும் நல்லா இருக்கு, ரூமை விட்டு வெளியில வந்தா பழைய குருட்டி கதவை திரட்டின்ற மாதிரி ஆகி போயிடுது. இப்ப நான் கோயிலுக்கு கோயில காரியத்தை கேட்கிறேன், கேட்டுட்டு வெளியில போன உடனே திருப்பி அதே கதை தான், திருப்பி பழைய நினைவுகள், பழைய போராட்டம், பழைய தேவைகள் என்னை போட்டு நசுக்குது. இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்கல்ல. வேதம் கொடுக்கிற ஐடியா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிரு. இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கணும் அப்படின்னாக்க என்ன, அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்க, நீங்க பைபிளை படிக்க படிக்க என்ன ஆகுனாக்க, இந்த பைபிள் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களும் பைபிள்ல தேவன் கொடுத்த ஆலோசனையும் உங்களுடைய மனதுல போய் என்ன ஆகுனாக்க ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் செய்தி கேட்கணும்னு சொல்றோம். சபையில என்ன பண்ணணும்? செய்தி கேட்கணும். ஏன்? சில பேர்னால தொடர்ந்து சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனா அவங்க கோயில உட்கார்ந்து அந்த செய்தி கேட்கும் பொழுது அவருடைய ஆள் மனதுல தேவன் சில காரியங்களை பதிக்கிறாரு. அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார், அவங்க கற்றுக்கொள்ள செய்கிறார். அவங்க கற்றுக்கொண்ட பிற்பாடு இப்ப இரவும் பகலும் தியானமா இருக்கணுமா? இப்ப இரவும் பகலும் தியானமா இருப்பதுன்னு என்னன்னாக்கா, உலக தியானம் மனதை ஒருநிலைப்படுத்துவது உலக தியானம். வேத தியானம் சகலத்தையும் வார்த்தைக்கு கீழே கொண்டு வருவது தான் வேத தியானம். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நான் புரியுற மாதிரி சொல்றேன். உலக தியானம்
உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது உலகத்திலே கற்றுக் கொடுக்கிற தியானம். வேதம் கற்றுக் கொடுக்கிற தியானம் சகலத்தையும் வார்த்தைக்கு கீழே கொண்டு வருவது தான் வேதம் போதிக்கிற தியானம். இந்த தியானத்தை எப்படி பண்ண முடியும்? காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே கண் விழிக்கிறதுல இருந்து கண் அயறுகிற வரைக்கும் நீங்கள் வேதத்தை தியானம் பண்ண முடியும். எப்படி வேதத்தை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சந்திக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னாக்க அதுதான் தியானம். அல்லேலூயா. இருக்கீங்களா? இப்ப காலைல எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு என்ன வேலைன்னு தெரியல, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு தெரியல. இப்ப வேலை அப்படின்ற ஒரு காரியம் வந்தோடனே இப்ப நீங்க தியானத்தை அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணணும்னாக்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வேலை தினம், நான் வேலைக்கு கிளம்புறேன், வேலைக்கு போக போறேன், வேலை எனக்கு தேவை, இப்ப நான் சொல்றேன் ஆண்டவரே, நான் ஒரு விஷயத்தை தியானிக்கிறேன். என்ன தியானிக்கிறேனாக்க, என்னுடைய வேலை காரியங்களை உம்முடைய வார்த்தையின் கீழே கொண்டு வந்து அதை என்ன பண்றேனாக்க அமர்த்துகிறேன். வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வருமானம் வருமா வராதா, இன்னைக்கு எப்படி போகும்னு தெரியலையே, கிளி ஜூஸ் பாக்கணும்ன்ற போய் கேட்க கூடாது. ஹலோ, நான் வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது தினந்தோறும் பார்ப்பேன். இந்த எக்மோர் அசோகா ஹோட்டல் வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்லா குண்டு குண்டுன்னு இருப்பாங்க, கிளியை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல சோவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அவங்க கிட்ட குறி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் யோசிப்பேன், அந்த அம்மாவுக்கே பொழப்பில்லைன்னு தான் கிளியை வச்சு உட்கார்ந்து இருக்குது, அந்த அம்மா கிட்ட போய் உன் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டனாக்க கீ கீ அப்படின்னு கிளி கத்துற மாதிரி தான் அந்த அம்மா உனக்கு சொல்லும். ஆனா வேதத்தை படிச்சீங்கன்னாக்க, இந்த வேதம் உங்களை தியானத்துக்குள்ள கொண்டு போயிருச்சுனாக்க நீங்க எப்படி மாறிடுறீங்கனாக்க, வேலை இப்ப தியானம் பண்ணணும். என்ன தியானம் பண்ணணும்? வேலை தேவை எனக்கு. ஆண்டவரே, உன்னுடைய வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன், வசனத்தை நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வசனத்தை நான் நிக்கிறேன், உன்னுடைய வசனத்தின்படி என் வேலை காரியங்களை நீங்க ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடனே மைண்ட்ல பல காரியங்கள் வர ஆரம்பிச்சிடும். சொன்ன வேலை வந்துருமா, நீ பெரிய துரை, உனக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்களா, நீ இருக்கிற இடத்துக்கு உனக்கு வேலை தேடி வருமா, நீ தான் போகணும், நீ தான் செய்யணும், உனக்கு எல்லாம் தேடி வந்துருமா, 1000 காரியங்கள் மனசுல தோன்ற ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? தோன்ற ஆரம்பிக்கும் போது இப்பதான் தியானிக்கணும். இப்ப என்ன தியானிக்கணும்? மனசை ஒருநிலைப்படுத்துறீங்க பாத்தீங்களா உலக தியானத்துல. இப்ப வேத தியானம் என்ன? இப்போ எல்லா எண்ணங்களையும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழே கீழ்படுத்தணும். என்னங்க, ஏசுநாதத்துல போ சாத்தானே, எனக்கு தேடி வரும், எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும், அவர் சொல்லி இருக்கிறபடினால அவர் வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கும். அப்ப என்ன பண்றீங்க? தியானிக்கிறீங்க. என்ன தியானிக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை வார்த்தைக்கு கீழே கொண்டு வருகிறீங்க. ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, வேகமா முடிச்சிடலாம். நன்றி தகப்பனே. சங்கீதம் 8ஆம் அதிகாரம், இதோடு கூட முடிக்கிறேன். 5, 6, 7, 8. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திர மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே 1:20 ஆதியாகமம் 1க்கு வாங்களேன். அததான் இந்த இடத்துல பிரீஃபா எழுதுறாரு. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. படிச்சீங்களா? சங்கீதத்துல படிச்சீங்க, ஆதியாகமத்துல படிச்சீங்களா? அதுல ஒண்ணே ஒண்ணு போட்டிருக்கு, சகலத்தையும் நீர் அவனுடைய பாதங்களுக்கு. எல்லாம் எங்க இருக்கு? காலுக்கு கீழே இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? காலுக்கு கீழே தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாரு? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். காலுக்கு கீழே தான் இருக்குது. சில பேர்த்துக்கு எது எங்க இருக்குதுன்னு தெரியாது. அதான் கோயிலுக்கு வரணும். எதுக்கு கோயிலுக்கு வரணும்? எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் கோயில். சகலமும் எங்க இருக்கு? ஆமா. அப்ப டெய்லி காலைல எந்திரிச்சோன்னா கைய பார்க்க கூடாது. சில பேர் கைய பார்க்கறது. கடவுளே, என் கை ரேகை போல என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்பா. இன்னிலிருந்து காலை பாருங்க.
எங்க பார்க்கணும்? பாதத்தை பாருங்க. ஏன் சார்? கடவுள் எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சில பேருக்கு பாதத்தை பார்க்கிறது கஷ்டமா இருக்குது இல்லையா? ஒரே பித்த வெடிப்பா இருக்குது இல்லையா? கால்ல புள்ளியா இருக்குது, குழியா இருக்குது, கால் ரொம்ப ரஃப்பா இருக்குது. பாருங்க, பரவாயில்ல, என்ன தலை எழுத்து, அதுக்கு கீழே தான் தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சகலத்தையும் தேவன் உங்களுடைய பாதத்திற்கு, அப்ப பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா ஏதாச்சும் கீழ்பட்ட மாதிரி தெரியுதா? ஒன்னும் கீழ்பட்ட மாதிரி தெரியல. எல்லாம் தலைக்கு மேல போகுது, எல்லாம் தலையை தாண்டி போகுது, எல்லாம் வேற வேற காரியங்கள் நடக்குது. நம்ம வாழ்க்கையில என்னத்த, ஒரு எறும்பு கூட நம்ம காலுக்கு கீழே நிக்க மாட்டேங்குது, கடிச்சு விட்டுட்டு போயிருது. ஆனா கடவுள் எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்னு வேதத்துல போட்டிருக்குது. நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன், கடவுள் பேச ஆரம்பிச்சாரு. டேனியல், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவது. அப்ப நான் அந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வானமும் பூமியும் ஒளிந்து போனால் அவர் வார்த்தை ஒளிந்து போகாது. அப்ப அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன்ல. ஆனா கடவுள் சொன்னாரு, ஏய் நான் எவ்வளவு பெருசுன்னு கிடையாதுடா, என் வார்த்தை எவ்வளவு பெருசுன்னு பாரு. ஹலோ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள், அப்ப வார்த்தைகள் ஒளிந்து போகாதுனாக்க அவர் அந்த வார்த்தைகளை அவ்வளவு கனம் உள்ளதாய் அவர் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப வானமும் பூமியும் கூட அழிஞ்சு போயிடலாம், அவர் வார்த்தைகள் அழிந்து போகாது. அப்ப வார்த்தைகள் அழிந்து போகாதுனாக்க அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்றால் அது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. உண்மை. அப்ப அந்த உண்மையா இருக்கும் பொழுது என் பாதத்துக்கு ஒண்ணுமே கீழ்பட்டு இருக்க காணமே. என் படிப்பு கீழ்பட்டு இருக்க காணோம், என் வேலை கீழ்பட்டு இருக்க காணோம், என் வருமானம் கீழ்பட்டு இருக்க காணோம், என் குடும்பம் கீழ்பட்டு இருக்க காணோம், என் ஊழியம் கீழ்பட்டு இருக்க காணோம், எதுவுமே எனக்கு கீழே இல்லையே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில என்னைக்கு கேள்வி கேட்கறீங்களோ அன்னைக்குதான் பதில நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. ஹலோ, இருக்கீங்களா? என் மனைவி இன்னைக்கு மாலை வேளையில செய்தி எடுத்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஊழியக்காரங்களாம் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்களே, அதிசயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்களே, அக்கினி எல்லாம் இறக்கிருக்காங்க, அக்கினிக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்ல கூட சாம்பல் படாம வெளியில வந்திருக்கிறாங்களே, இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் எப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? நான் பேசினேன், இப்பதானே கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. எப்ப நீ கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கிறியோ அப்பதான் நீ பதிலை நோக்கி நீ நகர ஆரம்பிச்சு இருக்கிற. சில பேர் கேள்வியே கேட்கறது இல்ல, எதுவா இருந்தாலும் ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. கேள்வி கேளுங்க சார். ஊழியர் ஐயா சொன்னாரு, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சோத்திரம். படிச்சாதானே டவுட் வரும், படிக்கிற பிள்ளைக்கு தானே டவுட் வரும், படிக்காத பிள்ளைக்கு என்ன டவுட்டு? என் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இங்கிலீஷ் டீச்சர் சொல்லுவாங்க, டேய் அடி வாங்குறீங்களுக்குலாம் அசிங்கமா இல்லடா, நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு அடி வாங்கினது இல்லடா. பக்கத்துல ஃப்ரெண்டு சொன்னா, மக்குடா, இந்த மக்கு அடிச்சாலும் இது படிக்காது, அவங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் அது அடிக்காம கூட விட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம கிட்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், டேய் அவங்க சொல்றதை விட நீ சொல்றதை கேட்டாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்குது. ஏன்? படிச்சாதானே சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தா தானே கேள்வி வரும், கேள்வி வந்தானே பதில நோக்கி போவீங்க, அப்பதானே பதில் கிடைக்கும். ஹலோ, சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறானா? கீழ்பட்டு இருக்கலையே சார். என்ன சார் கீழ்பட்டு இருக்கல? பாப்பாரா, வாடா இப்பதான் இந்த கேள்விக்கு வந்திருக்கிறியா? நீ 90ல இருப்பேன்னு பார்த்தா இப்பதான் 10ல வந்திருக்கிற. இதுக்கப்புறம் நீ 11 12 தாண்டி எப்படா வந்து சேர்றது? எப்படியோ பஸ் பிடிச்சு வந்து ஊருக்கு சேர்றா அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேரோட லைஃப் இப்பதான் அந்த கேள்விக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. அன்றைய சகலத்தையும் கீழ்படுத்தணும்னு சொன்னீங்களே, எதுவுமே கீழ்பட்டு இருக்க காணோமே. நீ எப்ப கடவுளுடைய வார்த்தையில பிரியமா இருந்து வார்த்தையில தியானமா இருக்கிறியோ அப்பதான் சகலமும் உனக்கு கீழ்பட்டு இருக்கும். கீழ்படுத்துங்க. பிள்ளைங்க கீழ்படியலையா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். மனைவி ரொம்ப வாய் இருக்கு சார். ஒரு மனைவி வீட்டு ஓரங்களை கனித்தலும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அவள் வாய் அமைதியான வார்த்தைகளை பேசும், அவள் சத்தம் வெளியிலே கேட்காது. அப்படிப்பட்ட காரியங்களை பேச ஆரம்பிங்க, கீழ்படுத்துங்க. அதெல்லாம் பண்றது இல்ல சார். வாயை திறந்தானா அவ்வளவுதான் சார். அப்ப இன்னும் ஹை பிச்சில தான் பேசுவாங்க. அத நீங்க சொல்லிட்டீங்களே, வாயை திறந்தாங்கன்னா அவ்வளவுதான் சார், ஒரு ரூபாய் நிக்க முடியாது சார், கத்துற கத்துக்கு அப்பா இருதயமே ஆட ஆரம்பிச்சிடும் சார். அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கீழ்பட்டு இருக்காது, தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறோம், பிடிச்சு முடிய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிடும். கீழ்படுத்துங்க.
கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தியானம், அதுதான் நீங்க சொல்லணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த உடனே டக்குன்னு பிரச்சனைகளுக்கு கீழே போயிடக்கூடாது. பிரச்சனைகளுக்கு மேல போய் உட்காருங்க. பிரச்சனைகளுக்கு மேல எப்படி உட்கார முடியும்? வசனத்தை கையில எடுத்தீங்கன்னாக்கா வசனம் உங்களை தூக்கும். வசனம் தூக்கும். அதனாலதான் பிரச்சனை வந்தாலும் பைபிள் எடுத்துடணும். பைபிள் எடுத்துட்டீங்கன்னா இந்த பைபிள் ஒரு சக்தி என்ன தெரியுங்களா? இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு மேல உங்களை உட்கார வச்சிரும் பைபிள். பைபிள் இல்லைன்னு வச்சுங்களேன், பிரச்சனைக்கு கீழே போய் உட்காந்துப்பீங்க. கீழே உட்காந்துட்டீங்கன்னாக்கா பிரச்சனை உங்க மேல உட்காந்துரும். பிரச்சனை உங்க மேல உட்காந்துருச்சு, உங்களை நசுக்காம விடவே விடாது. ஆனா நீங்கள் பிரச்சனைக்கு மேல போய் வார்த்தையோட உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க அந்த பிரச்சனை ஒண்ணுமே செய்யாது. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு பிசாசை பார்த்தோன்னே அப்படியே பிளாட்டா படுத்துறது. எனக்கு ஒண்ணும் பண்ணிடாதப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்ன விட்டுருப்பா. அவன் பாப்பான், சக்கு 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 சக்குன்னு போட்டு மிதிடான்னு மிதிச்சு பீனாயா மாத்தி எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிப்பீங்க? கர்த்தர் இருக்கிறார். எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். சகலத்தை என்னை கீழ்ப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறார். நான் கீழ்ப்படுத்தி தான் என் வாழ்க்கையில மேல வந்து காட்டுவேன். அப்படி பேசி பாருங்க, கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.